எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது, ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஸோ அவரால் சேலம் தருமபுரி வெள்ளாள கவுண்டர் தவிர வேற யாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாமகவுக்கு தர முடியாது. அப்போ ஸோ வெள்ளாள கவுண்டர்களை அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கக்கூடிய சேலம் தருமபுரி எம்எல்ஏக்களை எடப்பாடி ஆளாட்டே மாறிட்டாங்க 2-3 பேர். அப்போ அவர் இவங்களெல்லாம் கடலில் தூக்கி போடணும்னு சொல்கிறாரு. அவர் வேற ஸ்ட்ராட்டஜியை மூவ் பண்ணுறாரு. அவரோட கணக்கு எடப்பாடி கூட போனாலும் நமக்கு லாபம் வராது. இப்போ நீங்கள் காங்கிரஸ் எடுத்துடுங்களா, 2014 திமுக கிட்ட இருந்து முரண்பட்டு போனாங்க, 16 சேர்றாங்க. 16 5 சீட்டு தானே காங்கிரஸ் ஜெயித்தாங்க. அதுவும் எதிர்போட்டு பிரிஞ்சனால தான் 5 சீட்டும் ஜெயித்தாங்க. ஆனால் திமுக 1-1 ரெட்டலையோட அதிக சீட்டு உதயசூரியன் ஜெயித்தாங்களே. அப்போ பிரிஞ்சு போனாலும் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இப்போ 2021க்கு பிறகு ஓபிஎஸ் ஒற்றை தலைமை ஆனதில் பாதிப்பு, எடப்பாடிக்கு உங்களுக்கு மோதல் வந்ததில் பாதிப்பு. 36 சீட்டு எங்களால் ஜெயித்தீங்க, உங்களால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனிச்சு நின்றுருக்காங்க. ஸோ அவர் எடப்பாடி கூட்டணி தங்களுக்கு சாதகம் அமையாதுன்னு நினைக்கிறாரு. டாப் ஆஃப் தி ஆல் இடைத்தேர்தலில் கணக்கில் எடுக்கக்கூடாதுன்னு அவங்கவுங்க வசதிக்கு பேசிக்குவாங்க. ஆனால் டாக்டர் ராமதாஸ் கணக்கில் எடுக்கிறார். 36% அதிமுக ரெட்டையில ஓட்டில் 12% தான் அவருக்கு வந்திருக்கு, வன்னியர் ஓட்டுகள் தான் வந்திருக்கு. 23% நான் வன்னியர்கள் ஸ்டாலினுக்கு போயிருக்கு. இந்த இடம் தான் ஸ்டாலின் இடைத்தேர்தல்களை தாண்டி பெருசாக போயிட்டார். நாம் தமிழர் ராவணன், இடும்பாவனம் கார்த்திகெல்லாம் போராட்டத்தை ஆதரித்து சீமான் பேசியும் அங்கே வந்தது 1% வாக்கு தான். அப்போ நீங்கள் சீமானுக்காவது ஒரு 10-15% வாக்கு எடப்பாடியால்